Hi friends, welcome to Chennai Academy. இப்போ குரூப் 1 அடுத்து குரூப் 2க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கும் மெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து முக்கியம். ஓகேங்களா? அதுவும் குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு அக்டோபர் 30 வந்து தேர்வை நோக்கி போகிறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கடைசி நேரத்தில் படிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? நான் இனிஷியலாகவே சொல்லிட்டேன், ஸ்டடி பிளான் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை கடைசி ஒரு வாரம் படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக லேக் ஆகி அதை நம்ம படிக்காமே விட்டுருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, டைம் இருக்காது, ரிவிஷன் பண்ணவும் டைம் இருக்காது. அப்போ ரிவிஷன் பண்ணலாமா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் நம்ம ரிவிஷன் பண்ணது தான் வந்து முக்கியமாக இருக்கும். அதனால இப்போவே கரண்ட் அஃபேர்ஸை நம்ம சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்க ஒரு வீடியோவில் ஒரு மாதத்துக்கு நம்ம கவர் பண்ணுறோம். அதற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாரத்துலையும் ஒரு மாதம் இப்போவே கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 1.5 மாதங்களில் நம்ம ஈஸியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முழுமையாக முடிச்சிடலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தும் ஒரு பார்ட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ் கேட்குற அளவுக்கு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, தமிழ்நாடு செய்திகள், அப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன செய்திகள்லாம் படிக்கணுங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்னா தமிழ்நாடு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே, படிக்கும்போது இந்த ப்ராசஸ் தான் படிக்கணும். தமிழ்நாடு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம், அடுத்து நேஷனல் லெவல்ல, ஓகே, தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு அதிகமாக கேட்கக்கூடியது விளையாட்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, அதை விளையாட்டு செய்திகள் சொல்றோம், அந்த நடப்பு நிகழ்வுகள். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட், ஓகே, நியமனம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நியமனம் அப்படிங்கிறாங்க. அடுத்து 5வது பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த நியமனம் தாண்டி வேற என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக், அறிவியல் தொழில்நுட்ப விஷயங்கள். ஓகே, அடுத்த 6வது விஷயங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிம்பிளா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஓகே, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் மொத்த கரண்ட் அஃபேர்ஸ். இதுல மொத்தமா இந்த 3 டாபிக்கே அதிகமா கவர் ஆகுது. எதாவது தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸும் தேசிய அளவில் கரண்ட் அஃபேர்ஸும் விளையாட்டு செய்திகளுடைய கரண்ட் அஃபேர்ஸும் அதிகமாக கவர் ஆகும். அப்போ இந்த 3 விஷயங்கள் நல்லா வந்து படிக்கணும். ஓகே, ப்ரிஃபரன்ஸும் நீங்கள் இது ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த சீரியஸில் படிங்க. இப்போ டிசம்பர் மந்த் நம்ம நடத்த போகிறது எப்படி நடத்த போகிறோம்? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்ததான் என்ன பார்த்தீங்கன்னா தேசிய அளவில். ஓகே, அடுத்து விளையாட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸாக படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? தமிழ்நாடு செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் கழுவேலி சதுப்புநிலம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஒரு பேராகிராஃப் நம்ம கொடுத்துருக்கோன்னா அதற்கு எல்லாத்தையும் அப்படியே லைன் பை லைனாக படிக்கக்கூடாது. ஓகே, செலக்டிவா அதுல என்ன கேள்வி கேட்கலாமோ அதை மட்டும் தெளிவாக எடுத்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம நடத்துல அதை வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இது இந்த வீடியோ நம்ம 2 பார்ட்டா போடுறோம். 2வது பார்ட்ல நான் இதோட பிடிஎஃப் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ கழுவேலி சதுப்பு நில பறவைகள் சரணாலயம். ஓகே, கழுவேலி அப்படிங்கிற விஷயம். அப்போ இது என்ன மாவட்டத்தில் இருக்குது? அது ஒரு கொஸ்டின். ஓகே, எந்த கொஸ்டின் இந்த மாவட்டத்தில் இருக்குது? விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. ஓகே, இந்த ஹெக்டேர் சதுப்பு நிலம் இதெல்லாம் விட்டுரு, ஹெக்டேர் கூட அதாவது கேட்க போறது. சதுப்பு நிலம் அப்படிங்கிற விஷயம். சதுப்பு நிலம்னா என்ன அப்படின்னா தண்ணி அந்த பகுதியில் எப்பவுமே தேங்கிட்டே இருக்கும். சதுப்பு நில காடுகள், மாங்குருவ் காடுகள்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை பறவைகள் சரணாலயம் அறிவித்துள்ளது. இதுல வந்து கழுவேலி விஷயத்துல பறவைகள் சரணாலயம் இருக்குது, நிலப்பறவை சரணாலயம் விழுப்புரம் மாவட்டம். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. ஓகே, எஸ். அடுத்து கழுவேலி அல்லது கழுவேலி சதுப்பு நிலமான தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீர் பறவைகள் கூடும் இடங்களில் ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. எஸ், கரெக்ட். அடுத்து ஒரு அரிய புலம்பெயர்ந்த உலாவும் பறவையான சாம்பல் நிற வால் உடைய டாட்லர் நமது நாட்டில் இந்த பகுதியில் புலிக்காட் ஏரி பகுதியில் மட்டுமே வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கழுவேலி பறவை சரணாலயம் முக்கியமான பாயிண்ட், தமிழ்நாட்டின் 16வது பறவை சரணாலயம். அவ்வளவு. இவ்வளவு படிக்கிறீங்கன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டியது இது என்ன மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். ஓகே, விழுப்புரம் மாவட்டம். இது ஒரு பாயிண்ட் முக்கியமானது. அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னா இது 16வது பறவை சரணாலயம். இவ்வளவுதான், நீங்க வேற எதுவுமே படிக்கணும். அப்புறம் சதுப்பு நிலம். இந்த வாரம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல கிரிப்சியா நீ நோட்ஸ் எடுக்கும்போது இந்த வீடியோ பார்த்து இந்த 3 பாயிண்ட மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கணும், வேற எதுவுமே தேவையில்லை. அவ்வளவுதான். ஓகே, அப்ப அடுத்து பார்க்கலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் நைட்டிங்கேல் விருது. ஓகே, நைட்டிங்கேல் விருது. ஓகே, யாரு கொடுத்துருக்காங்க? விருதுனாலே கம்பல்சரி யார் கொடுத்துருக்காங்க பார்க்கணும். அது என்ன சிறப்பு அம்சம் பார்க்கணும். ஓகே, இங்க மதுரையை சேர்ந்த 50 வயதான ஆண் செவிலியர் என்ன வச்சுக்கோங்க. ஓகே, மெயில் நர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆண் செவிலியர் டேனியல் விஜயராஜ் என்பவருக்கு
நைட்டிங்கேல் விருதானது வழங்கப்பட்டுள்ளது. லண்டனில் உயரிய விருதான நைட்டிங்கேல் விருதானது செவிலியர்களின் மகத்தான சேவையை பாராட்டி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது. ஓகே, அப்ப நைட்டிங்கேல் விருது யார் கொடுக்குறா? லண்டன் கொடுக்குறாங்க. யாருக்கு மட்டுமே கொடுப்பாங்க? நர்ஸ். ஓகே, செவிலியர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இந்த இடத்துக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரையை சேர்ந்த யாருக்கு? ஆண் செவிலியரான டேனியல் விஜயராஜ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, முடிஞ்சதா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து ஸ்பாஞ்ச் சிட்டி அப்படிங்கிறாங்க. ஸ்பாஞ்ச் சிட்டி என்ன சொல்றாங்க? உறிஞ்சி நகரம். நம்ம அங்க பாத்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து கொஞ்சம் நீங்க ரெஃபர் பண்ணீங்க. ஸ்பாஞ்ச் சிட்டினா என்ன அர்த்தம்? உறிஞ்சி நகரம் அப்படிங்கிறாங்க. ஓகே, என்னன்னு பார்க்கலாமா? நகரப்புறத்தில் உள்ள மழைநீரால் ஏற்படும் வெள்ளத்தை கட்டுப்படுத்த புதுமையான நீர் மேலாண்மை உத்திகளை கடைபிடிக்கவும் சென்னையை ஒரு ஸ்பாஞ்ச் சிட்டியாக, ஓகே, சென்னை நமக்கு தெரியும், சென்னை ஏகப்பட்ட ஃப்ளட், ஓகே, மழை வெள்ளத்தை அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சிட்டி தான் சென்னை தமிழ்நாட்டில். அப்போ அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் சிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸ்பாஞ்ச் சிட்டி உறிஞ்சி நகரமாக மாற்றவும் சென்னை மாநகராட்சி பணியாக இருக்கிறது. ஸ்பாஞ்ச் சிட்டி நகரப்புறங்களை அதிக அளவில் நீரை உள்வாங்கக்கூடியதாக மாற்றதுக்கு இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. சென்னை நீர்வளத்துறையானது நகரம் முழுவதும் உள்ள சிறிய நீர்நிலைகள் சேமிக்கிறது. இந்த நீர்நிலைகளை மறுபடியும் நீர் நிறைந்து இருப்பதற்கு வேண்டிய வகையில் உதவும். ஓகே, இப்போ இது எதுவுமே ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸ்பாஞ்ச் சிட்டி நகரப்புறங்களில் சென்னையை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இது ஒரு பாயிண்ட் மட்டும்தான் முக்கியம், வேற எதுவுமே ரொம்ப நம்ம டெப்தா படிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து ரீசெண்டா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுடைய எப்படி தேசிய பாடல் அப்படி இருக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய மாநில பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. எது தமிழ்நாட்டுடைய மாநில பாடல்? நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து தான் வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப நீங்க இதுல என்ன படிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு சில விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் சாரி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ற மாதிரி கேட்கவும் போறேன். ஓகே, எப்படி நம்ம தேசிய கீதம் 52 வினாடி அப்படின்னு சொல்றோமா? தேசிய கீதம் 52 வினாடி சொல்ற மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து எத்தனை வினாடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்றீங்க. ஓகே, இது நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, தமிழ்தாய் வாழ்த்தை பாடியவர் யாரு? மனோன்மணியம் பே. சுந்தரனார் பிள்ளை. ஓகே, மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை. இவர் என்ன கட்டுரை எழுதியிருக்காரு? மனோன்மணியம். ஓகே, கட்டுரை எழுதியிருக்காரு. நம்ம தமிழே படிச்சிருப்போம். ஓகே, அடுத்து இப்பாடல் கல்வி நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் பொது நிகழ்ச்சிகள் பாடப்படும் போது மாற்றுத்திறனாளிகளை தவிர எப்படி நம்ம தேசிய கீதத்துக்கு எழுந்திருக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் எழுந்திருக்கணுமாமா. ஓகே, நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் ஸ்காட்ச் விருது. ஓகே, நமக்கு எல்லாருக்குமே ஒரு புழக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா ராதாகிருஷ்ணன். ஓகே, டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூடிய இந்த கோவிட் டைம்ல நம்மளுடைய கோவிட் டைமுக்கு வந்து சுகாதார செயலாளராக இருந்து நிறைய ஆக்டிவா செயல்பட்ட ஒரு நபர்னா இவர் தான். ஓகே, தமிழ்நாட்டின் சுகாதார செயலாளர் ஜே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை மற்றும் தணிப்பு நடவடிக்கைகளுக்கான ஸ்காட்ச் பொது சேவை என்ற விருதினை புதுடெல்லியில் வழங்கப்பட்டுள்ளது. ஓகே, 2004 கும்பகோணம் தீ விபத்து சுனாமி நிவாரணம். ஓகே, சுனாமி நிவாரணத்துல இவர் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனார். ஓகேங்களா, அவர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மேற்கொண்ட மறுசீரமைப்பு நடவடிக்கை முதல் தற்போதைய கோவிட் பெருந்தொற்று வரைக்கும் இவர் சிறப்பாக செயல்பட்டனால இவருக்கு என்ன விருது அளிக்கிறாங்க? ஸ்காட்ச் விருது அப்படின்னு ஒரு விருது அளிக்கிறாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்காக. இவர் என்ன சுகாதாரத்துறை செயலாளராக இதுக்கு முன்னாடி பணியாற்றினார், ஆனால் இப்போ இல்லை. ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பாலிடிக்ஸ் அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஓகே, அது நமக்கு தேவை. அடுத்து நம்மளுடைய முதலமைச்சர் ஓகே கண் கவர் திட்டங்கள் ஏகப்பட்ட திட்டங்கள் சமீப காலமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஆட்சிக்கு வந்த உடனே இதெல்லாம் பழைய கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகே, டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கிறோம். ஓகே, டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கிறோம். மீண்டும் மஞ்சள் பை அப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, பிளாஸ்டிக் பேக்ஸ் தவிர்க்கிறதுக்காக மீண்டும் மஞ்சள் பை அப்படி ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க. தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் மீண்டும் மஞ்சள் பை என்ற விழிப்புணர்வு இயக்கம் சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த முன்னெடுப்பாக தொடங்கி வைத்தார். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, திஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து பாருங்க, ஆர் பார்த்திபன் தங்க நுழைவு இசைவு சீட்டு அப்படின்றத வச்சிருக்காங்க. அவனோட பாஸ்போர்ட் அதுதான் வந்து இசை வச்சுட்டுங்கிறாங்க. சரி, விசா அப்படிங்கிற விஷயத்தான் இசை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, கிரீன் விசா அப்படிங்கிறாங்க. சரி, கோல்டன் விசா பெற்றிருக்கிறார். ஓகே, அதாவது அரபு நாடு. ஓகே, UAE அரபு நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த தங்க நுழைவு இசைவு சீட்டு, அதாவது கோல்டன் விசாங்கிறது எல்லாருக்கும் இருக்க மாட்டேன், ஒரு சில பேருக்கு. அதுல நம்மளுடைய ஆக்டர் இயக்குனர் ஓகே ரீசன் கூட ஒரு படம் வந்தது. என்ன படம்? இரவின் நிழல் அப்படின்னு ஒரு ஃபேமஸான படத்தை இயக்கிய பார்த்திபன் அவர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரக நாட்டில் இருந்து கிடைத்திருக்குது. என்ன இது? தங்க நுழைவு இசைவு சீட்டு. ஓகே, நெக்ஸ்ட் சினிமா துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக ஓகே அதற்கு வேற எதுவுமே தேவை, யார் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த நாடு கொடுத்துருக்காங்க? UAE, அதாவது ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்து MS சுவாமிநாதன். ஓகே, அதாவது ரோஜாக்கு என்ன பிரச்சனை? MS சுவாமிநாதன் ரோஜா பிரச்சனை, அதான் என்ன பார்க்கலாம். ஓகே, அடுத்து கொடைக்கானலை சேர்ந்த இந்தியாவின் முன்னணி தோட்டக்கலை வல்லுநரான MS வீரராகவன்
ஒரு புதிய ரோஜா வகையை உருவாக்கி அதற்கு MS சுவாமிநாதன் ரோஜா என்று பெயரிட்டுள்ளார். சென்னையில் MS சுவாமிநாதன் அரசு அறக்கட்டளை வெளியிட்ட இந்த அறிக்கையில் ஊதா நிறம் கொண்ட இந்த ரோஜா வகையானது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியினை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. KSG சன் என்ற குழுமத்தினால் வளர்க்கப்பட்ட மற்றொரு புதிய வகை ரோஜா இருக்குது, மான்கொம்பு என்று பெயரிடப்பட்டுள்ளது. இன்னொரு புதிய வகை ரோஜா இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது MS சுவாமிநாதன் ரோஜா என்று ஒரு ரோஜாவுக்கு வந்து பெயரிட்டுருக்காங்க. ஓகே, கொஞ்சம் லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தேசிய விருது. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று, அதான் அப்ப என்ன தினம்? ஓகே, தினங்களும் படிக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கணும் ஒரு டாபிக் தான் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் தினங்கள் இருந்து வரப்போகுது. அப்ப இதுல டிசம்பர் மந்த்ல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தினம் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். எப்ப கேட்டாங்கன்னா டிசம்பர் 3. டிசம்பர் 1 நமக்கு என்ன தெரியும்? எய்ட்ஸ் தினம். இங்க டிசம்பர் 3 மாற்றுத்திறனாளி தினம். அடுத்து புதுடெல்லியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பழைய குடியரசுத் தலைவர், தற்போதைய குடியரசுத் தலைவர் வேற. ஓகே, அந்த டைம்ல தமிழகத்தை சேர்ந்த AM வெங்கடகிருஷ்ணன், S ஏழுமலை. ஓகே, இவங்க நம்ம பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. S ஏழுமலை, K தினேஷ், மனேஷ்கா, தண்டபாணி, K ஜோதி, T பிரபாகரன். ஓகே, இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து சர்வதேச அந்த மாற்றுத்திறனாளி விருது வந்து பெற்றிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சார்ந்த தமிழக செய்திகள் முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்கறது தேசிய செய்திகள் பார்க்குறோம். ஓகே, தேசிய செய்திகள் ரொம்ப முக்கியமானது. குனோ தேசிய பூங்கா வச்சு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குனோ தேசிய பூங்கா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்கு ஒரு பெயர் பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா 2022ஆம் ஆண்டுல மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் 13 சிறுத்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. சிறுத்தை செய்யறது என்ன பேட்டர் அப்படின்னா, இந்தியாவில் ஆக்சுவலா சிறுத்தையே கிடையாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சுவலா ரீலொகேட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம். திருப்பி மீண்டும் சிறுத்தையை வந்து நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்துறோம். அதுக்கு பேர் தான் ரீலொகேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. 13 சிறுத்தைகளை எங்க சேர்க்கிறாங்க அதுதான் முக்கியம். குனோ நேஷனல் பார்க், குனோ தேசிய பூங்கா எங்க இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்குது. ஓகே, இது உலகின் கண்டங்களுக்கு இடையேயான மிகப்பெரிய ஒரு விலங்கு பரிமாற்ற குறிப்பாகும். எங்க இருந்து வந்திருக்கும்? ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கும். ஆப்பிரிக்கா சீட்டா டிரான்ஸ்லோகேட்டட் டு இந்தியாஸ் குனோ நேஷனல் பார்க் சொல்லிருக்காங்களா. 13 சிறுத்தைகள், 10 சிறுத்தைகள் தென்னாப்பிரிக்காவிடையும், 3 சிறுத்தைகள் நமீபியாவையும் சேர்ந்தவை. 69 ஆண்டுகளுக்கு அப்புறம் சிறுத்தை வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 1949களுக்கு அப்புறம் வந்து இந்தியாவில் சிறுத்தைங்கிற ஒரு இனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அது எக்ஸ்டிங், அழிஞ்சு போச்சு சொல்லிட்டாங்க. ஏன் அழிஞ்சு போச்சுன்னா ஏகப்பட்ட ரீசன். ஏன்னா அந்த காலத்துல ஆங்கிலேயர்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக சிறுத்தையை வேட்டையாடுற பழக்கம் இருந்தது. வீரத்திற்காகவும் துப்பாக்கி வச்சு சண்டை போட்டோ, நம்ம ஊராக மாதிரி வில் அம்பு ஏந்தியே வந்து சண்டை போட கிடையாது. துப்பாக்கியால சுட்டு அந்த சிறுத்தையை வந்து வதம் பண்ற விஷயங்கள் நிறைய நடந்தது. அதனால் நாட்கள் போக போக சிறுத்தையுடைய சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் நிறைய இறந்து போனதுனால சிறுத்தையோட எண்ணிக்கை கம்மியாயிட்டு ஒரு இடத்துல சிறுத்தை இந்தியாவில் எங்கேயுமே இதை அழிஞ்சு போச்சு. திருப்பி சிறுத்தை வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்றதுக்காக வெளிநாட்டிலிருந்து சிறுத்தையை வாங்கி நம்ம இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்துறோம். ஓகே, இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்க போது ஃபெயிலியர் இருக்க போகுது நம்ம லேட்டராக பார்ப்போம். ஏன் அப்படின்னா அந்த நாட்டில் அந்த சிறுத்தை வளர்கிற விஷயம் வேற, இந்தியாவில் வளர்கிற விஷயம் வேற. ஓகே, அந்த நாட்டோடைய கிளைமேட் வேற, இந்தியாவோட கிளைமேட் வேற. போக போக எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஓகே, மேபி நல்ல நிலைமையில இருந்தா இனிமேல் அதுக்கு படிப்படியா இந்தியாவுடைய சிறுத்தையோட எண்ணிக்கை அதிகமாகும். சிறுத்தை எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் என்ன சார் பயன் அப்படின்னா, அது ஒரு உணவு சங்கிலியையும் பாதுகாக்கிறது. அதையும் தாண்டி இந்தியாவில் அந்த நேஷனல் பார்க்கில் நிறைய விசிட்டிங் பிளேஸ் டூரிஸ்டுக்காக அது பயன்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இது இருக்கட்டும். கடைசியா சிறுத்தை கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அப்போ 1952 தான் சத்தீஸ்கர்ல தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வேட்டை செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டது. ஓகே, அடுத்து இயற்கை சான்றிதழ் அளிக்கப்பட்ட கிவி பழம். ஓகே, ரொம்ப முக்கியமானது, பேசும் பொருளான ஒரு முக்கியமான ஒரு பழம், ஒரு ஃப்ரூட் அப்படின்னா கிவி ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பேன் இந்த பழங்கள். ஓகே, கிவி ஃப்ரூட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நம்ம பெரிய பெரிய சிட்டியில் ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க, கிவி ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க. ரொம்ப ரேரஸ்ட் இடத்துல கிடைக்கிறது, ஆனால் பார்த்துருக்கேன் நிறைய பேர். ஓகே, அருணாச்சல பிரதேசத்தில் 0 என்ற பள்ளத்தாக்கில் விளையும் இந்தியாவின் இயற்கை சான்றிதழ் பெற்ற ஒரே கிவி வகை பழமானது ஆதி மகோஸ்தவ் எனப்படும் ஒரு மாபெரும் தேசிய பழங்குடியின திருவிழாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒண்ணுதான் இந்த கிவி பழம், ஒரே ஒரு பழம் தான் இந்த சான்றிதழை பெற்றிருக்கிறது. அடுத்து இந்த திருவிழாவானது புதுடெல்லியில் உள்ள டில்லி ஹாட் என்னும் இடத்தில் நடத்தப்படுகிறது. வடகிழக்கு பகுதிக்கான இயற்கை மதிப்பீட்டு தொடர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ்
கிவி பழத்திற்கு இயற்கை சான்றிதழ் பெற்ற முதல் இந்திய மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இதுவும் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட். ஓகே, கிவி பழத்திற்கு சான்றிதழ் பெற்ற முதல் மாநிலம்னா அது அருணாச்சல பிரதேசம். அடுத்து, திட்டமானது வடகிழக்கு மாநிலங்களுக்கு தொடங்கப்பட்ட மத்திய அரசின் ஒரு திட்டமாகும். ஓகே, அப்ப நீ நோட் பண்ண வேண்டியது இயற்கை சான்றிதழ் பெற்ற முதல் பழம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கிவி பழம். எந்த மாநிலத்திலிருந்து பெற்றாங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகும் வச்சுக்கல, படிச்சாலும் கன்ஃபியூஸ் ஆகும், படிக்கிறாலும் கன்ஃபியூஸ் ஆகும். இங்க வந்து கிவி படம் நம்ம கேள்விப்பட்டோம், இது கண்டிப்பா எக்ஸாம் பார்த்தா கண்டிப்பா போட்டுருவீங்க. ஆனா அந்த ஸ்டேட்டோட நேம் கன்ஃபியூஸ் ஆகும், அருணாச்சல பிரதேசமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து பாருங்க, உலகின் மிக உயரமான தூண் பாலம். ஓகே, உலகிலேயே மிக உயரமான தூண் பாலம் இந்தியாவில் கட்டப்பட்டிருக்குது. எப்பவுமே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உலகிலேயே பெரிய பாலம், உயரமான பாலம், ஓகே, உயரமான மரக்கட்டையிலான பாலம், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே உலகத்திலே பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டனல் சொல்லுவாங்க, குகை வழியா போகக்கூடிய சாலைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேமஸ். அது கரண்ட் அஃபேர்ஸ் வந்தால் மட்டும் படிச்சுக்கோங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. இந்தியாவில் ரயில்வே நிர்வாகமானது மணிப்பூரில் உலகின் மிக உயரமான ஒரு தூண் ரயில் பாலத்தை கட்டமைத்து வருகிறது. எந்த இடத்துல? மணிப்பூர்ல. வச்சுக்கோங்க. ஓகே, மணிப்பூர் நிர்வாகம். ஓகே, இந்த பாலமானது 141 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டு வருகிறது. எஸ், கரெக்ட். மணிப்பூர் பாலத்தின் மொத்த நீளம் அப்படி பார்த்தீங்கன்னா 203 மீட்டர் ஆகும் அப்படிங்கிறாங்க. தற்போது ஐரோப்பாவின் மாண்டி நீக்ரோ அப்படி என்னும் இடத்துல கட்டமைக்கப்பட்ட 139 மீட்டர் தான் ரொம்ப நீளமா இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய பாலம் வந்து ரொம்ப நீளம் ஆயிடுச்சு, 141. மேபி ஒரு சில கொஸ்டின்ஸ்ல இந்த ஹைட்டும் கேட்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி வந்து அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலை உயரம் ரீசெண்டா வந்து மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நினைக்கிறேன், ஹைதராபாத்ல ராமானுஜருடைய சிலை வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சிலையுடைய உயரத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதோட உயரம் மணிப்பூர் 141. ரெண்டே பாயிண்ட் தான், மணிப்பூர் உயரமான ஒரு தூண் பாலம், இன்னொன்று வந்து 141 மீட்டர். இவ்வளவுதான் கரண்ட் அஃபேர்ஸ், கஷ்டமே இல்லை. அடுத்து 1921 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் பற்றி ஒரு புத்தகம். ஓகே, ஒண்ணு இல்லை, புத்தகம்னால நமக்கு என்னதான் தேவை, அதோடைய யார் எழுதுனா அந்த விரதம் தேவை. ஓகே, இந்திய ராணுவ ஜெனரல் எம் நரவனே பங்களாதேஷ் லிபரலைசேஷன் அட் 50 years பை ஜாய் வித் சினர்ஜி இந்தியா பாகிஸ்தான் வார் 1971 என்ற ஒரு புத்தகத்தினை வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. எஸ், யார் வெளியிட்டா முக்கியம், எம் நரவனே. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ராணுவ ஜெனரல் தான் இப்போது இருக்கிறார். ஓகே, அடுத்து இது இந்திய பாகிஸ்தான் நாடுகளை சேர்ந்த படைவீரர்களின் சுய விவரங்களின் ஒரு தொகுப்பாகும். எஸ், ஓகே, அவ்வளவுதான். ஆத்திரம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, வேற எதுவும் பெரிய அளவுக்கு தேவையில்லை. 2 நாட்டுடைய நூலாசிரியர் எழுதப்பட்டது. அடுத்து பாருங்க, தேசிய மாணவர் படை. ஒண்ணுமே நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல தான் இருந்திருப்போம்ல, NCC அப்படின்னு சொல்லுவோம்ல, நேஷனல் கேடட் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 73வது ரைசிங் டே கொண்டாடுறாங்க. ஒண்ணுமே இல்லை, 73வது ஸ்தாபன தினம். தேசிய மாணவர் படையானது நவம்பர் 28ஆம் தேதி முக்கியம். ஓகே, நவம்பர் 28 டேட் முக்கியம். ஆல்ரெடி போதா ஒரு டேட் பார்த்தோம், என்ன டேட் பார்த்தோம், டிசம்பர் 3 சர்வதேச ஊனமுற்றோர் தினமாக கொண்டாடுறாங்க, மாற்றுத்திறனாளி தினமாக கொண்டாடுறாங்க. நவம்பர் 28 தேசிய மாணவர் படையானது 73வது ஸ்தாபன தினம், எழுச்சி தினமாக கொண்டாடுறாங்க. இத்தினமானது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமை என்று அனுசரிக்கப்படுகிறது. தேசிய மாணவர் படை உலகில் உள்ள மிகப்பெரிய சீருடை இளைஞர் அமைப்பு. இந்தியா இருக்கிறது மிக பெருசு. ஓகே, தலைமையகம் எங்க இருக்குது, புதுடெல்லி. ஓகே, நிறைய ஊர்களை பார்த்துருக்கேன், கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்போம். NCC தான், ரொம்ப ஒண்ணு இல்லை. இதுல வந்து இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, டேட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நவம்பர் 28. ஓகே, அடுத்து ஹைட்ரஜன் ஆற்றல் குறித்து முதல் சர்வதேச மாநாடு. இந்த முதல் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, அப்ப இது எதுக்காக, ஹைட்ரஜன் ஆற்றல் கொடுத்தாங்க. ஏன் ஹைட்ரஜன் ஆற்றலுக்காக சர்வதேச மாநாடு போடணும்? எஸ், இன்னொரு 10-15 வருஷம், இது அட்லீஸ்ட் ஒரு 30 வருஷம் தான் பெட்ரோல் டீசல் தான். அதுக்கப்புறம் என்னதான் செய்யணும், பெட்ரோல் டீசலை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது மாற்று ரிசோர்ஸ்க்கு நம்ம தேடணும். அதுக்குன்னு மாற்று ரிசோர்ஸ் சொல்லிட்டு எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார்னு கொண்டு வந்தா எங்க போய் நம்ம கரண்ட் அவ்வளோ கரண்ட் நம்ம எங்க போய் ப்ரொடியூஸ் பண்றது? ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டுமே நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்மளே வெளியே பைக் எடுத்து போனோம்னா கண்டிப்பா 1 லிட்டர் 2 லிட்டர் செலவு பண்றோம். அப்போ இதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இருக்காங்க, எத்தனை கோடி கரண்ட் தேவைப்படும். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு பெட்ரோலுக்கு மாற்று கரண்டும் கிடையாது, கரண்டையும் தவிர்த்து ஹைட்ரஜன் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே, ஏன்னா அதோடைய பவர் கெப்பாசிட்டி அதிகம். கொஞ்சமா ஹைட்ரஜன் சோர்ஸ் இருந்தாலே அது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கிற அளவுக்கு முக்கியமானது. ஓகே, அதனாலதான் மாநாடு எங்க நடக்குதுன்னு பார்க்கலாமா? புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வேளாண்மை. ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். புதுடெல்லியில் நம்ம நடக்குது, இதுதான் முக்கியம். அவ்வளோ வர நிறைய படிக்காது, எங்க வச்சு நடக்குது, நியூ டெல்லி முடிஞ்சது, வேற எதுவுமே கிடையாது. இது இந்த மாநாட்டில் ஏதாவது மோட்டோன்னு ஏதாவது இருந்தால் மட்டும் அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அடுத்த பேஜ்ல
எஸ், எதுவுமே கொடுக்கல. ஓகே, மின்னார் பகுப்பிகளை உற்பத்தி செய்வதன் மீதான செலவினை குறைப்பதற்காகவும் ஹைட்ரஜன் எதுவுமே இல்லை. அப்போ இது எங்க வச்சு நடந்தது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, புதுடெல்லியில் வச்சு. அடுத்து இணைய பாதுகாப்பு பயிற்சி அப்படிங்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இணைய பாதுகாப்பு பயிற்சி. சர்வதேச தொலைத்தொடர்பு மற்றும் ஒன்றிய மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தொலைத்தொடர்பு துறை ஆகியவை இணைந்து 2021ஆம் ஆண்டு கூட்டு இணைய பாதுகாப்பு பயிற்சியை மேற்கொண்டன. ஓகே, முக்கிய வலைத்தள கட்டமைப்பு இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, புத்தகம் சொன்னோமா, புத்தகங்கிறது வந்தாலே முக்கியம். இந்திய குடியரசுத் தலைவர் வெங்கையா, துணை குடியரசுத் தலைவர், இவரும் பழைய குடியரசுத் தலைவர் தான், துணை குடியரசுத் தலைவர் தான், வெங்கையா நாயுடு ஒரு புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு ஆங்கிலத்தில். என்னது? டெமோக்ரஸி, பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். அது இந்தியில லோக் தந்தர் ராஜ் நீதி தர்மம் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு வெளியிட்டிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு 7ஆம் ஆண்டு நிறைவின் போது இந்த புத்தகம் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ரொம்ப முக்கியம், அதுதான் கேட்பாங்க. என்ன, யாருக்கு ஆசிரியர்? சூரிய பிரகாஷ். ஓகே, இப்போ டெமோக்ரஸி, பாலிட்டி அந்த மாதிரி வார்த்தை பார்த்தாலே யாரும் ஞாபகம், சூரிய பிரகாஷ். அடுத்து G20 முக்கூட்டு அமைப்பில் இந்தியா. ஓகே, G20 சமீபத்தில் வந்து ஒரு மீட்டிங், ஓகே, ட்ரையோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது எங்கெல்லாம் அமைப்பானது? இந்தோனேஷியா, இந்தியா, இத்தாலி, இந்த 3 நாடுகளையும் உள்ளடக்கியது தான். ஓகே, அப்போ G20 சொல்லிட்டு ஆல்ரெடி 20 நாடு இருக்குது, பிளஸ் நம்மளோட சேர்த்து இந்த 3 நாடுகளையும் சேர்த்திருக்காங்க. அதுதான் வந்து G20 முக்கூட்டு அமைப்பில் இந்தியா அப்படிங்கிற தலைப்பு. ஓகே, முக்கூட்டு என்றால் 3 நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுதல் என்று பொருள் ஆகும். 3 நாடுகள் சேர்ந்து, அதுதான். ஓகே, எங்க வச்சு நடந்ததுன்னா இந்தோனேஷியா வச்சு நடந்தது. தற்போது இந்தோனேஷியா வச்சு நடந்தது. ஓகே, அடுத்த வருஷம் நமக்கு இந்தியா வச்சு நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து 1817 பைக்கா புரட்சி சொல்றாங்க. பைக்கா புரட்சி ஒடிசாவில் நடைபெற்றது. பைக்கா புரட்சி ஹிஸ்டோரிக்கலாகவும் முக்கியம், கரண்ட் அஃபேர்ஸ் தான் முக்கியம். அப்படின்னா இதை வச்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. வரலாற்று பாட புத்தகத்தில் ஒரு தேர்வு ஆய்வாக சேர்க்க உள்ளது. ஓகே, வாடகை இல்லாத நிலங்கள். ஓகே, இது ஒரு கலவரம் நடந்தது. எப்போ? 1817 நடந்தது, ஒடிசா வச்சு நடந்தது, பைக்கா ரெபலியன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்ரிஷ்டா திட்டம். ஓகே, ஸ்ரிஷ்டா திட்டம் எதுக்காக அப்படி பார்த்துட்டீங்கன்னா, பட்டியலிடப்பட்ட ஜாதி வகுப்பினரை சேர்ந்த மாணவர்களுக்காக, ஓகே, அதாவது SC ST பெர்சனுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் என்னது? ஸ்ரிஷ்டா திட்டம் என்ற ஒரு திட்டத்தினை இந்திய அரசு தொடங்க உள்ளது. இத்திட்டமானது மாணவர்களுக்கு இருப்பிட வசதியுடன் கூடிய கல்வியை வழங்குகிறது. இத்திட்டத்தினை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்புத்துறை அமைச்சகம் செயல்படுத்த உள்ளது. ஓகே, அடுத்து அணை பாதுகாப்பு மசோதா 2019. பழைய மசோதாவை பற்றி படிக்கிறோம். அணை பாதுகாப்பு மசோதா ஒண்ணு. இது என்னன்னா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ரொம்ப ஒரு பழைய மசோதா, பெண்டிங்காவே இருந்தது, ராஜ்யசபாவில் பெண்டிங்காவே இருந்தது. அது நிறைவேற்றியாச்சு. அப்புறம் மக்களவைக்கு நிறைவேற்றியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து வாங்கியாச்சு. இது என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குது மட்டும் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த தேசிய அணை பாதுகாப்பு குழு கொடுத்துருக்காங்க, இந்த மசோதாவில் இருக்குது. எல்லா அணைகளையும் ஒரு ஒரு கவர்மெண்ட் தான் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க, ரெகுலேட் பண்ண போறாங்க, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து இந்தியா ரஷ்யா 2+2 பேச்சுவார்த்தை. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. 2+2 என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து ஏதாவது 2 துறையுடைய அமைச்சர்கள் ஒரு 2 பேர், அமெரிக்கா, ரஷ்யா அல்லது வேற ஏதாவது நாட்டில இருந்து 2 பேர், அதுதான் 2+2. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலிருந்து வெளியுறவுத்துறை, ஒரு என்ன சொல்றது, ஒரு பாதுகாப்புத்துறை 2 பேர் சேர்றாங்க, அங்கேயே அதே துறைகள் இருந்து கையெழுத்து போடுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2+2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்திருக்கு. இப்போ யார் தான் இங்கே வந்திருக்காங்க? நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, யாரு? பாதுகாப்பு அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சேர்ந்து தான் இந்த வந்து 2+2 அக்ரிமெண்ட் விஷயத்த போட்டுக்கிறாங்க. ஓகே, பாருங்க, இதுதான் மோடி கவர்மெண்ட், நம்மளுடைய PM, ரஷ்யாவோட பிரசிடென்ட் வந்து விளாடிமிர் புட்டின், அவங்களுடைய போட்டோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியா ஈடுபாடு செலுத்தும் பகுதிகள் அப்படிங்கிறாங்க. ஓகே, தன்னிறைவு அடைதல் என்னென்ன பகுதியில் ஈடுபாடு செலுத்துறாங்க? ஒண்ணுமே இல்லை, மத்திய ஆசியா, அந்த இதோட பாயிண்டோட லிங்க் ஆனது. ஓகே, அடுத்து செயற்கை கருத்திரிப்பு தொழில்நுட்ப ஒழுங்குமுறை மசோதா 2020 அதிகமாக பேசப்பட்ட ஒரு மசோதா அப்படின்னா இதுதான். ஓகே, செயற்கை கருத்திரிப்பு ரீசன்ட் ட்ரெண்ட்ல நிறைய ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடியதும் சரி, நிறைய ஒரு சக்சஸ் உருவாக்குறது என்னது? செயற்கை கருத்திரிப்பு மசோதா. ஓகே, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கருமுட்டை விற்பனைறது தமிழ்நாட்டில் அதிகமாக இப்போ நடந்துட்டு இருந்தது. ஓகே, அது அந்த இஷ்யூக்கெல்லாம் இது வந்து ஒரு பிரதிபலனா இருக்கலாம்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். ஓகே, அடுத்து 5வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்க வச்சு நடைபெற்றது? ஐக்கிய அரபு அமீரகத்தில் அபுதாபியில் நடைபெற்றது 5வது இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷனுடைய மாநாடு, உலகளாவிய அதிகாரம். அடுத்து 5வது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் கருத்துரு என்ன அப்படின்னு, இதுதான் முக்கியம். இதுதான் கேட்பாங்க. எங்க வச்சு நடைபெற்றது, அதோடைய கருத்துரு தீம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்திய பெருங்கடல் சூழியல் பொருளாதாரம் பெருந்தொற்று, இதுதான் வந்து அதோடைய கருத்து, அதாவது தீம். அடுத்து சிங்கப்பூர், இலங்கை தேசிய பாதுகாப்பு ஆய்வு நிறுவனம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உத்திசார் ஆய்வுகள், இது எல்லாமே நமக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்தியா ஓஷன் கான்ஃபரன்ஸ் 2.
அடுத்து ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவுக்கான இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் ருத்ரா என்ற இந்தியாவின் முதல் உள்நாட்டு சேவையகத்தை, ரொம்ப முக்கியம், உள்நாட்டு சேவையகத்தை அறிமுகப்படுத்தினார். ஓகே, உள்நாட்டு சேவையகம் தொழில்நுட்பத்திற்காக. இது மின்னணு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஎஸ்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லுவாங்க, ஆகியவற்றை ஆதரவுடன் தேசிய மீக்கண்ணி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட கணினி உருவாக்க மையத்தினால் உருவாக்கப்பட்டிருந்தது. ஓகே, அடுத்து ஒரு ஸ்கீம் ABPMJAY திட்டத்தின் கீழ் வரும் நோய்கள், அதாவது ஜன் ஆரோக்கிய ஆயுஷ்மான் பாரத் ஒரு ஸ்கீம் வந்திருக்கும். அந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆயுள் காப்பீடு, சரி மருத்துவ காப்பீடு திட்டம், நம்ம ஊர்ல எப்படி கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்குதோ அதே மாதிரி இந்தியா லெவலில் கொண்டு வரப்பட்ட காப்பீடு திட்டம் தான் இந்த ஜன் ஆரோக்கியா அதாவது ஆயுஷ்மான் பாரத் சொல்றாங்க. இது என்ன நோய்கள் தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஒரு சில டிசீஸ் எல்லாம் இதை சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுதான் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ டெங்கு, COVID-19 இந்த மாதிரி எல்லா நோய்களும் இது வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்து ஒரு ஊட்டச்சத்து திட்டம். கடந்த 3 ஆண்டுகள் போஷன் அபியான், கடந்த 3 ஆண்டுகள் என்ன திட்டம்? போஷன் அபியான் அல்லது ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மொத்த நிதியில் 56% நிதியினை மட்டுமே மாநில அரசுக்கு ஒன்றிய பிரதேசங்கள் பயன்படுத்தி உள்ளன அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, போஷன் அபியான் திட்டம் முக்கியம். குறைவான அளவில் நிதியை பயன்படுத்திய 5 மாநில அரசு என்ன கேட்கிறாங்க? அருணாச்சல பிரதேஷ், புதுச்சேரி, லடாக், பஞ்சாப். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. இதான் ஒண்ணு, அந்த ஸ்கீம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, வேற எதுவும் கிடையாது. அதிக அளவு பயன்படுத்தியது தான் இந்த ஊர்கள், நாகாலாந்து, மிசோரம். ஓகே, அடுத்து கௌதம் சிந்தாமணியின் புத்தகம். கௌதம் சிந்தாமணி எழுதிய புத்தகம் நேம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இப்பதான் ஒரு புத்தகம் பார்த்தோம், டெமோக்ரஸி பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் பார்த்தோம், சூரிய பிரகாஷ் எழுதுறது. இங்க கௌதம் சிந்தாமணி எழுதிய புக்கு த மிட்வே பேட்டில் அண்ட் மோடிஸ் கோஸ்டர் செகண்ட் டைம். ஓகே, இதுதான் வந்து மோடியை பத்தி, அதை 2வது வின் பண்ணிட்டார்ல, அதை வெறுமை சுட்டு விதமாக எழுதப்பட்டது தான் வந்து கௌதம் சிந்தாமணியோடைய புத்தகம். ஓகே, புத்தகம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க போதும், வேற ஆத்தரை பார்த்து வச்சுக்கோங்க, வேற எதுவும் டீட்டெயில் தேவையில்லை. அடுத்து ஜனநாயக உச்சி மாநாடு, சமிட் ஃபார் டெமோக்ரஸி. 2 ஜனநாயக உச்சி நாடுகளில் 1வது உச்சி மாநாட்டை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையேற்று நடத்தினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்று ஜனநாயக உணர்வு மற்றும் பன்முகத்துவ நெறிமுறைகள் ஆகியவை இந்தியவர்களிடம் வேரூன்றியுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த உச்சி மாநாடு மொத்தம் 100 நாடுகள் பங்கேற்றது. ஒண்ணு இல்லை, டெமோக்ரஸி எந்த கண்ட்ரியா இருக்குதோ அதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா டெமோக்ரஸி, இந்தியா இஸ் ஏ லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி சொல்லுவாங்க, அமெரிக்கா இஸ் ஏ ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப பழமையான மக்கள் ஆட்சி நாடு. அடுத்து இந்திய திறன் அறிக்கை 2022 ஓகே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. வி பாக்ஸ் என்ற அமைப்பினால் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. யார் வெளியிட்டா? வி பாக்ஸ். என்ன சொல்லியிருந்தாங்க? அதோடைய கருத்துரு பதில் ரீபில்டிங் அண்ட் ரீஇன்ஜினியரிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க். ரீபில்டிங் அண்ட் ரீஇன்ஜினியரிங் இந்திய திறன் அறிக்கை. ஓகே, வேர்ல்டு டேலண்ட் அண்ட் ஸ்கில் பொட்டன்ஷியல் ரிப்போர்ட். அடுத்து பொது வகுப்பினருக்கான ஆணையம். ஓகே, பொது வகுப்பினருக்கான ஆணையம். இந்த ஆணையத்துக்கு பேர் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க. இமாச்சல பிரதேச அரசானது பொது வகுப்பினருக்கான ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என அறிவித்துள்ளது. யாரு? இமாச்சல பிரதேஷ் ஸ்டேட் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆணையத்திற்கு சாமானிய வர்க் ஆயோக் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஓகே, இதற்கு சிம்லாவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வீரேந்திர கஷ்யப் என்பவர் தலைமை தாங்கிறார். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது சாபகர் துறைமுகம். என்ன சாபகர் துறைமுகம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த துறைமுகம் பார்த்தீங்கன்னா அயல் நாட்டு தொடர்போடு ரொம்ப முக்கியமானது. ஓகே, என்ன பார்க்கலாம் பாருங்க. ஈரான் இருக்குது துறைமுகம். இந்தியா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய மூன்றையும் சாபகர் துறைமுகத்தினை இணைத்து பயன்படுத்துவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. எஸ், கரெக்ட். பிராந்திய இணைப்பினை மேம்படுத்துவதில் இந்த துறைமுகத்தின் ஒரு முக்கிய பங்கினை பற்றியும் குறிப்பிட்டுள்ளன. ஓமன் வளைகுடா அருகே அமைந்த ஈரானில் உள்ள சாபகர் என்னும் இடத்தில் சாபகர் கடற்துறை துறைமுகம் அமைந்துள்ளது. இத்துறைமுகமானது ஈரானின் ஒரே கடற்கரை துறைமுகமாக செயல்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். ஈரானுடைய ஒரே துறைமுகம் இதுதான். ஓகே, இந்தியா தான் இந்த துறைமுகம் கட்டுவதற்கு நிறைய ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா கௌதார் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சைனா வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக பில்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதை கட்டும் போது நமக்கு இந்தியாவுக்கு வந்து அச்சுறுது. அதனால நம்ம ஈரானுடைய ஃபண்ட் பண்ணி சாபகர் போர்ட் வந்து டெவலப் பண்ணுறோம். ஓகே, அடுத்து இந்தியாவின் முதல் பசுமை நைட்ரஜன் நுண்கட்டமைப்பு திட்டம். இப்போதான் நம்ம நைட்ரஜனை பத்தி பேசணும். இங்க பசுமை நைட்ரஜன் நுண்கட்டமைப்பு திட்டம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில். ஓகே, ஆந்திர பிரதேசத்துல விசாகப்பட்டினத்தில் நடக்குது. ஓகே, மேப் பார்த்துருப்பீங்க. விசாகப்பட்டினத்தில் நடக்குது. ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க, இடங்கள் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கேர் ஃபார் ஹாக்கி பிரச்சாரம்.
கேர் ஃபார் ஹாக்கி பிரச்சாரம். பஜாஜ் லைசன்ஸ் தொடர்பாக எந்த காப்பீட்டு நிறுவனம் பார்த்து வச்சுக்கோங்க. பஜாஜ் லைசன்ஸ் அந்த நிறுவனம் சேர்ந்து கேர் ஃபார் ஹாக்கி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து நடத்துறாங்க. ஓகே, குழந்தைகளுக்கான கோவாவாக்ஸ் தடுப்பூசி. ஓகே, தடுப்பூசி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகளுக்கான தடுப்பூசி என்ன அப்படின்னா கோவாவாக்ஸ் தடுப்பூசின்னு அவசர காலப்பட்டியலுக்கு அனுமதி வழங்கியது. ஓகே, கோவிட் பெருந்தொற்றுல குழந்தைகளுக்கு போடக்கூடிய ஒரு தடுப்பூசினா என்னதான், இதுதான். இந்த மருந்தானது 24 நாட்கள் இடைவெளியில் 2 தவணைகளை வழங்கப்படுகிறது. ஓகே, அடுத்து பார்வோ வைரஸ் அடுத்து புதுசாக வைரஸ் வருதாமா, புதுசா வரட்டும். ஓகே, கடந்த மாதத்தில் மகாராஷ்டிரா அமராவதி நகரில் உள்ள சுமார் 2000 செல்ல பிராணிகள் மற்றும் தெருநாய்கள் கேனைன் பாவோ வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இது நாய்க்குட்டிகள் மற்றும் நாய்களை பாதிக்கக்கூடிய அதிகம் தொற்றக்கூடிய ஒரு வைரஸ் நோயாகும். இது நாய்களின் குடல் பகுதியை பாதிக்க செய்வதோடு இது நாய்க்குட்டிகளை எளிதில் தாக்குகிறது. ஓகே, இப்போ நாய்க்குட்டியை மட்டும் தாக்கக்கூடிய ஒரு டிஷ் வந்துருக்குதாமா, அதுக்கு பேர் என்ன? எஸ், இந்த இருந்தது பாவோ வைரஸ். பிரதாய ஏவுகணை என்ன? பிரதாய ஏவுகணை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நிலம் பாயக்கூடிய பிரதாய் என்ற ஏவுகணையின் முதல் பரிசோதனை ஒடிசா கடற்கரையில் அருகே இந்தியா வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ஓகே, பிரதாய் ஏவுகணையோட பேரை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது பயன்படுத்தப்பட்ட திடப்பொருளானது பிருத்திவி பாதுகாப்பு வாகனத்தின் அடிப்படையில் ஆனது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிரதாய் ஏவுகணை. அடுத்து COVID-19 தடுப்பூசி குறித்து பிரதமர் மோடியின் 3 பெரிய அறிவிப்புகள். ஓகே, என்ன அறிவிப்புகள் சொல்லிட்டு பிடிஎஃப்ல பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, டிஸ்பிளே பார்த்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முக்கியமான நம்ம பார்த்துடலாம். அடுத்து நல்லாட்சி குறியீடு. ஒவ்வொரு வருடமும் நம்ம டிசம்பர் 25 நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா நல்லாட்சி தினமா கொண்டாடுறோம். யாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் வாஜ்பாயோடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம வந்து இதை கொண்டாடுறோம். ஆக்சுவலாக குறியீடும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் யார் முதல் இடம், இரண்டாம் இடம், இந்த மாதிரி சொல்லிட்டு தான் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பல்வேறு மாநிலங்களின் செயல்திறன் ஒருங்கிணைந்த தரவரிசையில் குஜராத் முதலிடத்திலும் அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் கோவா 2ஆம் இடத்துல இருக்குது. இதுல இந்த ஒருங்கிணைந்த தரவரிசையில். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன லிஸ்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி நிதி இயக்குனர் சுகாதார குறியீடு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்பவும் போல கேரளா, 2ஆம் ரேங்க் ஆந்திர பிரதேஷ் பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது இந்த வருஷம் 2ஆம் ரேங்க் தமிழ்நாடு பெற்றிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டுடைய ரேங்க் பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து குரூப் 2க்கே நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து விக்ரம் மிஸ்ரி தேசிய பாதுகாப்பு சபையின் செயலகத்தில் இந்தியாவின் புதிய துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக விக்ரம் மிஸ்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகே, அவருடைய பதவியை பார்த்துக்கோங்க. மிஸ்ரி அவருடைய பதவி வெளியுறவு பணி அதிகாரியாக யாருடைய நியமனம் பார்த்து வச்சுக்கணும், யாரும் என்ன நியமனத்துக்கு பண்றாங்க. அடுத்து குவாண்டம் ஆய்வகம். இந்திய ராணுவம் மத்திய பிரதேசத்தில் உள்ள மோவ் என்னும் இடத்தில் குவாண்டம் ஆய்வகத்தில் நிறுவியுள்ளது. ஓகே, என்னது குவாண்டம் ஆய்வகம் எங்க நிறுவிருக்காங்க? மத்திய பிரதேசத்துல குவாண்டம் ஆய்வகம் ஃபார் ஆர்மிக்கு ரிசர்ச் சம்பந்தமான விஷயங்கள். ஓகேங்களா? அடுத்து சர்வதேச செய்திகள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 நம்ம வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, அப்போ ஒவ்வொரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம 2 பார்ட்டா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம வந்து தேசிய செய்திகளும் அப்போ தமிழ்நாடு செய்திகளை பார்த்து முடிச்சு அடுத்து சர்வதேச விளையாட்டு இதெல்லாம் அடுத்தடுத்த சீரியஸ் நம்ம பார்ட் 2 வீடியோஸை பார்க்கலாம். ஓகேங்களா? 2வது வீடியோ முடியும் போது நான் PDF ப்ரொவைட் பண்ணிடலாம். தேங்க்யூ.